தேவ மனிதன் கூறிய செயலின்படி ஒருவேளை அதனால் 1000 தாலந்து வெள்ளி வீணாய் போகிறது என்று கவலைப்படாமல் செயல்பட்டதினாலே கர்த்தர் அவனை மீட்டு கொண்டு ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட அவருடைய மனிதர்களாக இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பணி செய்யத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயரிலே அந்த 12ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டபடி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளிலே நாம் காணப்படுகிறோமா? காணப்படுவோமானால் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். காணப்படாத ஒரு சூழ்நிலையிலே இருப்போமானால் இந்த நாளிலே நாம் மீண்டுமாக ஆண்டவரோடு கொண்டுள்ள மேலான உறவிலே நாம் சீர் செய்யத்தக்கதாக ஆண்டவர் காத்திருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டுள்ள இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் எனக்கும் நமக்கும் தான். நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். தம்முடைய கரத்திலே, காயப்பட்ட கரத்திலே நம்மை அரவணைக்கத்தக்கதாக, நம்மோடு உணவருந்தத்தக்கதாக, நம்மோடு வாழத்தக்கதாக, நம்மை பலப்படுத்தத்தக்கதாக, நம்மிலே வாழ்ந்து தம்மை வெளிப்படுத்தத்தக்கதாக, நாம் எந்த நிலைமையில் ஒருவேளை காணப்பட்டாலும், ஒருவேளை பலவீனமான சூழ்நிலையிலே, மனம் சோர்ந்து போன நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, ஐயோ என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அங்கலாயத்த ஒரு நிலையிலே காணப்பட்டாலும் அன்பின் ஆண்டவர், நம் தேவைகளை எல்லாம் அறிந்த அன்பின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்போடு நம்முடைய இதய வாசலிலே தட்டி நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளானால் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். மீண்டும் மீண்டுமாக நன்றி செலுத்துவோம். மீண்டும் மீண்டுமாக அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மீண்டும் மீண்டுமாக அவருக்கு நாம் பணி செய்யத்தக்கதாக அர்ப்பணிப்போம். எங்கு சென்றாலும் சரி ஆண்டவரே, நீர் காட்டும் இடம், நீர் காட்டும் பாதை, நீர் காட்டும் இடம் எங்களுடைய பணி, நீர் காட்டும் பொறுப்புகள், நீர் காட்டும் மக்கள், நீர் காட்டும் சூழல்கள் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும். உம்முடைய தேவ மனிதனாக என்னை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் அழைக்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, திடப்படுத்தி, காத்து வழிநடத்த வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார்.